அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆவணி மாதம் பிறந்து விட்டது. ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப விசேஷமானது. நம்ம ஒவ்வொரு முக்கியமான நாளையும் தவறவிடாமல் உங்களுக்காக எப்படி பூஜை பண்ணணுங்கிறத நம்ம வழிகாட்டிகிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக எளிமையாக எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற சூட்சமங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் 2026 ஆவணி முதல் ஞாயிறு வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு, அரசு வேலை கிடைக்க, அரசு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க, ஆரோக்கியம் மேம்பட, காரிய சித்தி உண்டாக, ஜாதக கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி சகல காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டாக ஒரு எளிய சூரிய பகவான் வழிபாடு மற்றும் ஒரு சூட்சமம் ஆடியோ முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துக்க வேணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அன்பு சொந்தங்களே, ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் நாம் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு சிறப்பு ஹோமம் நடத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆவணியில் கிருஷ்ண பெருமான் பிறந்த இந்த மாதத்துல நமது குழந்தைகளுக்காக சந்தான கோபால கிருஷ்ணர் பால ஹோமம் வருகின்ற 27/8/2026 அன்று நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சங்கல்பம் செய்து கொள்ளும் குடும்பத்திற்கு அவர்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க, இறை பாதுகாப்புடன் இருக்க, பெற்றோர்கள் பேச்சை கேட்டு ஒழுக்கத்துடன் வளர, ஞாபக சக்தி அதிகரிக்க, தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க ஒரு கோபால கிருஷ்ணர் ரக்ஷை தரப்போறேன். அந்த ரக்ஷையை கையில் கழுத்துலலாம் கட்டக்கூடாது. பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது பீரோக்குள்ள வைக்கலாம். அது உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். 12 மாதம் உங்கள் வீட்டில் அது இருக்கணும். இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் குழந்தைகளுக்கு கோபாலகிருஷ்ணனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 23/8/2026 முதல் சூட்சமம் அன்று சூரிய உதய நேரத்தில் உங்கள் கையில் கோதுமை மாவை வைத்துக்கொண்டு அல்லது கோதுமை தானியத்தை வைத்துக்கொண்டு சூரிய பகவானை தரிசனம் பாருங்க. அவ்வாறு தரிசனம் பார்த்துட்டு ஓம் சூரிய தேவா நமோ நம அப்படின்னு 11 முறை சூரிய பகவானை பார்த்து சொல்லுங்க. உங்கள் ஊரில் சூரிய பகவானை உதய நேரம் எப்போன்னு கொஞ்சம் கணித்து அந்த நேரத்தில் சூரிய தரிசனத்தில் பாருங்கள். பார்த்துட்டு அந்த கோதுமையை எடுத்து வீட்டில் போய் வச்சுருங்க. அதில் பிரசாதம் தயார் பண்ணி தான் நான் சொல்கிற வழிபாட்டை பண்ணணும். நான் சொல்கிற வழிபாட்டை அந்த அன்னைக்கு காலையில் 7:45 8:45 செய்யலாம், அல்லது காலை 10:45 11:45 அல்லது மாலை 5:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம். என்ன செய்யணும்? சூரிய பகவானை தரிசனம் பார்க்கும்போது கையில் கோதுமை வச்சுருந்தீங்கல்ல, அந்த கோதுமையால் ஏதாவது உணவு தயார் பண்ணி அதை பூஜையில் இறைவனுக்கு உணவாக வைத்து 5 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றி வைக்க வேண்டும். அந்த தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்க. அந்த தீப எண்ணெயோடவே சர்வமங்கல தீப பொடியும் வாங்கி அந்த விளக்கில் போடுங்க. இன்னும் சுபிட்சமாக இருக்கும். ஒருவேளை அந்த தீப எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். கைலாசா நல்லெண்ணெய் மற்றும் சர்வமங்கல தீபப்பொடி உங்களுக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க. அவ்வாறு தீபம் ஏற்றி ஓம் சூரிய தேவா நமோ நம அப்படின்னு 108 முறை சொல்லி சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணும் பொழுது நான் சொன்ன நன்மைகள் அப்படியே நடக்கும். 2 சூட்சமாக சொல்லியிருக்கேன். 1 சூரிய தரிசனம் கையில் கோதுமை வைத்துக்கொண்டு, 2 வீட்டில் 5 தீபங்கள் ஏற்றி கோதுமை நெய்வேத்தியமாக வைத்து சூரிய நாமம் சொல்லி வழிபாடு. இந்த 2ஐயும் ஆவணி முதல் ஞாயிறில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்லதே நடக்கும். ஆவணி முதல் ஞாயிறு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க 2 வேளை உணவு மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது காலை உணவை தவிர்த்து மதியம் மற்றும் இரவு உணவு எடுத்துட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை கூடவே செய்யுங்க. நல்லதே நடக்கும். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, வருகின்ற விநாயகர் சதுர்த்தி, ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு நான் ஏதாவது ஒரு புதிய ஆன்மீக வித்தையை சொல்லித்தருவேன். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி 14/9/2026 உலகில் இதுவரை எவருமே கற்றுத்தராத கற்பக விநாயகர் மந்திர உபாசனை ஒரே நாளில் 11 பாடங்களாக கற்றுத்தந்து அன்று மாலை தீட்சையும் மானசீக முறையில் தரப்போகிறேன். பிள்ளையார்பட்டியில் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருளை பாலிக்கும் கற்பக விநாயகரின் அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. அனைவரும் கற்றுக்கொள்ளலாம். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.